வணக்கம் நண்பர்களே. சில தினங்களுக்கு முன்னால் நடிகர் விஜயினுடைய தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சியினுடைய 1ஆம் ஆண்டு நிறைவு விழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என்று வைத்துக் கொள்ளலாம். அதில் பேசியவர்களை கவனித்தேன். ஒரு வருடத்தில் இவர்களிடம் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? மாற்றங்கள் என்றால் கருத்தியல் சார்ந்த தலைவர்கள் சேர்ந்திருக்கிறார்களா, இல்லை இருப்பவர்களிடம் ஏதேனும் கருத்தியல் சேர்ந்திருக்கிறதா என்றெல்லாம் கவனித்து பார்த்தேன். கவனித்து ஒரு விஷயத்தை கவனித்தவுடன் நமக்கு ஏற்படுகிற உணர்வு என்பது வேறு. சற்று ஒரு காலம் எடுத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது இன்னும் சற்று விளக்கமாக கூற முடியும் என்பதால் ஒரு 2-3 தினங்கள் நான் எடுத்துக்கொண்டேன். இதற்காக நீங்கள் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இப்போ இருக்கிறது பிரசாந்த் கிஷோர், த நேஷ்னல் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். தேசிய அளவில் அவர் தேர்தல் வியூக அமைப்பாளராக பணியாற்றியவர். அவருடைய வியூக அமைப்பில் வெற்றிக்கான உத்திகள் இருக்கிறதா, அதனால் கட்சிகள் வெற்றி அடைந்ததா என்பது ஒரு பக்கம். அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அதற்கு முன்பே ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஒருவர் அந்த கட்சியில் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்திருக்கிறார். இதற்கு முன்னால் அவர் அன்புமணி அவர்களுக்கும் மற்ற சில தலைவர்களுக்கும் அவர் வியூக அமைப்பாளராக இருந்ததாக கருதப்படுகிறது. பிராண்டிங் பண்ணுறதில் அவர் ஓகே. இதில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எப்போதுமே மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ், இந்த மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸு இந்த வியாபாரத்தில் ரொம்ப முக்கிய இடம் வைக்கும். நான் சொல்கிறது பிராண்டட் கம்பெனிஸ்க்கு, அன்பிராண்டட் கூட. பட் இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுல வேணால் இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் பிரசித்தி பெற்றிருக்கலாம், வெற்றியும் கண்டிருக்கலாம். அவர்கள் ஏதோ சற்று இந்த ப்ராடக்ட் வைஸாக கமர்ஷியலாக ஏதோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பொலிட்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வெற்றி பெற முடியுமா? மார்க்கெட்டிங் பீப்புள் மட்டுமே வெற்றி பெற முடியாது. சேல்ஸ்மேன் தான் வெற்றியை கொடுக்க முடியும். ஈவன் இந்த மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு சேல்ஸ்மேனை வச்சே கூட நீங்கள் சில இடங்களில் சேல்ஸ் எடுத்துடலாம். ஆனால் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி பெரிய பூஸ்ட் கொடுக்கும். நான் இது ரெண்டையுமே ஒரு வியாபாரத்தினுடைய இரு சக்கரங்கள் மாதிரி தான். வண்டியினுடைய இருசக்கர வாகனத்தில் உள்ள சக்கரங்கள் மாதிரி தான். நீங்கள் அதை வச்சு தான் வண்டி ஓட்ட முடியும். அதுபோல் இந்த ஜான் ஆரோக்கியசாமி மார்க்கெட்டிங் தெரிஞ்சவராக இருந்திருக்காரு, ஆனால் சேல்ஸ் தெரிஞ்சவங்களா இல்லை. இப்போது தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கூட நான் அப்படி தான் சொல்வேன். அவங்களுக்கெல்லாம் பிராண்டிங் பண்ண தெரியுது. இந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை எப்படி பிராண்டிங் பண்ணலாம், பொதுமக்கள் மத்தியில் எப்படி நிறுவலாம் அந்த பெயரை அப்படிங்கிற மட்டும் தான் தெரியுது. இது வாக்குகளாக மாற வேண்டும். ஐயா, இப்போ நீங்கள் 1 கோடி பேர் சேர்த்துட்டீங்கன்னே வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 1 கோடி பேர் உங்கள் கட்சியில் இணைந்ததாக நீங்கள் ஆதரவுபூர்வமாக தரவுகள் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அது வேலை அல்ல. இதை அந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் ஒரு நாளில் இத்தனை பேரை பார்த்தேன் அப்படின்னு ஒரு சேல்ஸ் மேனோ மார்க்கெட்டிங் மேனோ உங்களுக்கு கொடுத்தா கூட த ரியல் ஓனர், எம்டி, சிஇஓ ஆர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது எதெல்லாம் வியாபாரமாக மாறும் என்று பாருங்கள். நீங்கள் இத்தனை பேரை பார்த்தீர்கள், ஆனால் வியாபாரம் எவ்வளவு நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் உங்களிடம் ஆர்வம் காட்டுபவர்கள் உங்கள் வாடிக்கையாளராக மாறுவதற்கு சற்று நேரம் பிடிக்கும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதுபோல் உங்கள் கட்சியை பற்றி நல்ல விதமாக கருத்து சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். எங்களுக்கு இப்படி ஒரு தலைவரே இதுக்கு முன்னாடி வந்ததில்லை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் கேட்கலாம். கருத்து கேட்போ அல்லது சோசியல் மீடியாவில் இந்த சமூக வலைதளங்களில் காணப்படும் ஒவ்வொருவருடைய அந்த ப்ரொஃபைல் ஃபீட்பேக், ஒவ்வொருத்தருடைய பின்னூட்டங்கள், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை நாங்கள் நிர்ணயம் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது தவறில் தான் போய் முடியும். ஏனென்றால் இன்று வரை இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் பிளானர்ஸ், அதாவது திட்டமிடுபவர்கள். ஆனால் நமக்கு பெர்ஃபார்மர்ஸ் தான் தேவை, நிறைய தேவை. எங்கள் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் சரி, புதிய நீங்கள் வியாபாரம் ஆரம்பித்தாலும் சரி, புதிய கட்சியை வைத்துக்கொள்வோம், தமிழ்நாடு வெற்றி கழகத்தை வைத்துக்கொள்வோம். இங்கு பெர்ஃபார்மன்ஸ் தேவை, நாட் பிளானர்ஸ் நாட் ரிக்வயர்டு, ஒன்லி பெர்ஃபார்மர்ஸ். களப்பணியாற்றக்கூடியவர்கள்லாம் உடனே என்ன முடிவு போயிடுறாங்கன்னா, இளம் வயது இளைஞர்கள் இவர்கள் களப்பணியாற்றுவார்கள். அஃப்கோர்ஸ் சோர்வு இல்லாமல் உடல் பணி செய்வார்கள். ஆனால் அவர்களை ஒரு திசை நோக்கி நாம் செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு திசை காட்டி வேண்டும், வழி திசை காட்டி வேண்டும். அதுக்கு ஒரு பெர்ஃபார்மர் வேணும். அவர் மேபி வயதானவராக இருக்கலாம், அல்லது வயது உடையவராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர் காட்டும் திசைகள் சரியாக இருக்க வேண்டும். எல்லோரும் போகும் பாதையில் நீங்கள் போகிறீங்க, அடுத்தவர்களை குறை சொல்வது,
இருக்கும் ஆட்சிகளை குறை சொல்வது மிக எளிது. காரணம், இந்த அரசியல் சட்டனம் மன்னிக்கணும், இந்த அரசியல் சாசன சட்டங்கள் என்னெல்லாம் விதித்திருக்கிறதோ அதை கடந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வேலை செய்ய முடியாது. அவர்கள் அரசியல் சாசன விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். சரி, அப்படின்னா அரசியல் சாசன விதிகள் தான் எதுவும் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கா? அதன்படி நடக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் பெர்ஃபார்மராக இருக்க முடியலையா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. இவர்கள் வரும்பொழுதே இவர்களுடைய குற்றமும் இருக்கிறது. அரசியல் சாசனங்களும் இன்னும் சில அவசியமற்ற ஒரு விதிகளை இன்னும் தன்னுள்ளே பொதித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை கொண்டு ஈவன் மகாத்மா காந்தியை விடுதலைக்காக போராடியவர்களில் தந்தையாக நாம் மதிக்கிற மகாத்மா காந்தியை ஆட்சிக்கு வந்தாலும், பிரதமராக வந்தாலும், முதல்வராக வந்தாலும் அவர் இதனை நடைமுறைப்படுத்துவதில் அவருக்கும் சிக்கல்கள் எழும் என்று நிறைய பேர் கூறுவார்கள். அதுதான் உண்மை. இங்கு ஒரு விவரம் அறிந்தவர் அவர் விஜயனுடைய இடத்திலும் இருக்கலாம். விஜய் அந்த விவரத்தை இன்னும் அறிந்திருக்கவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். அதனால்தான் இந்த வீடியோனுடைய தலைப்பை என்ன வைத்தேன், எல்கேஜி மாணவன் கல்லூரி வாசலில். தொடக்கப்பள்ளி மாணவர் அளவுக்கு கூட அவர் பெற்றிருக்கவில்லை. அவர் ஒரு ஸ்டைலான டைலாக் சொல்கிறார். அந்த ஸ்டைலான டைலாக் ஒரு சினிமா மூலமாக அவர் கற்றுக்கொண்டது. இன்னும் அவர் சினிமாவில் நடிப்பது போலவே மேடையிலும் தோன்றுகிறார், வசனம் பேசுகிறார். அவருக்கென்று தனித்துவம் எதுவும் அவர் விதிக்கவில்லை. ஒரு ஆங்கில வழி பயின்ற மாணவன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில வழி பயின்ற மாணவனுடைய பேச்சின் அந்த தரம்தான் விஜயிடம் இருக்கிறது. நான் அதற்காக அவர் ஆங்கில வழியில் கற்றதை குறை கூறவில்லை. மொழி இங்கு ஒரு முக்கிய சிந்தனை பங்கு வகிக்கிறது. நீங்கள் எந்த மொழியில் சிந்திக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். உங்கள் சிந்தனை எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த மொழியினுடைய வாசம்தான் உங்களுடைய பழக்கங்களாக மாறும், உங்களுடைய எண்ணங்களாக இங்கு வெளிப்படும். அந்த மொழிக்குரிய ஒரு தனி சிறப்பு இருக்கும். சரி, விடுவோம், அவர் எந்த மொழியில் பயின்று வந்தார் என்பதை விட்டு விடுவோம். இன்று அரசியல் கல்லூரி முன்னால் ஒரு எல்கேஜி மாணவன் நின்று கொண்டு அவருக்கு பின்னால் கைதட்டல்களும் பல ஓசைகளையும் கர ஓசைகளையும் எழுப்பி சிலர் கூக்குரல் இடுகிறார்கள். நீங்கள் தான் பெரிய ஆள், நீ வேணா எல்கேஜி பையனாக இருக்கலாம், உன் அறிவு எங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பின்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதார தேவை இருக்கலாம், புகழ் தேவை இருக்கலாம், அல்லது தங்களுடைய வியாபாரங்களை காப்பாற்றிக் கொள்ள மிகப்பெரிய முகம் தேவைப்படலாம். குறைந்தபட்சம் இவர் அரசியலில் ஒரு 1-2 சீட்டாவது வந்துட மாட்டாரா? இவர் மட்டுமாவது எப்படி விஜயகாந்த் மற்றும் முதலில் வெற்றி பெற்றாரோ அதே போல் விஜய் மட்டுமாவது வெற்றி பெற்று விட மாட்டாரா நம்முடைய உழைப்பினால்? அப்படி அவர் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அதை கொண்டு நம் வியாபாரத்தை இங்கே செலுத்திவிட முடியும் என்ற அந்த பொருளாதாரவாசிகள், அந்த பணத்தாசை பிடித்த மனிதர்கள், அதுவும் தவறான வழியில், த இல்லீகல் பிஸ்னஸ், மேபி சில மாநில அரசுகள் அதை அனுமதித்திருக்கலாம். எது லாட்டரியே நான் சொல்கிறேன். அந்த லாட்டரி என்பது எதுவும் முறையாக ஸ்ட்ராட்டஜி பண்ண வியாபாரமா? நீங்கள் மதுக்கூடங்கள், லாட்டரி விற்பனைகள், இதெல்லாம் யூக வணிகங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒருவர், அந்த வழியில் வந்த ஒருவர், அவர் சொல்லலாம், நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன், அவர் எப்படி வந்தார் என்று ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அவருடைய இளமை காலங்கள், அவர் ஒரு ஜிம் மாஸ்டராக இருந்தது, அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு பணக்கார குடும்பத்தில் உள்ளே நுழைந்தார் என்பதை ஓரளவுக்கு பொது வெளியிலும் சொல்கிறார்கள், நானும் அறிந்திருக்கிறேன். யார் ஆதவ ஒரிஜினல் சொல்கிறேன். இவர்களையெல்லாம் நம்பி இவரை சிறு வயதிலிருந்து வளர்த்து வார்த்து எடுத்து எவல்யூஷன் மோல்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்காரு எஸ்.ஏ. சந்திரசேகர். ஒரு நிமிடம் அவர் யோசித்தால் இந்த ஆலோசனையை அவர் தந்திருக்க மாட்டார். அவர் தந்தை என்ற மயக்கத்திலும் ஒரு தலைவனுடைய தந்தை என்ற கிறக்கத்திலும் இருக்கிறார். நம் மகன் முதல்வரானால், நம் மகன் எதிர்க்கட்சி தலைவரானால், நம் மகன் ஒரு ஆட்சியை பிடித்து கொண்டால், பெரும்பான்மையான இடங்களை பெற்றுவிட்டால், எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றால் கூட நமக்கு நல்லது தானே என்று ஒரு தகப்பன் தன் மகனை குறித்து படக்கூடிய பெருமை அந்த மிதப்பில் தான் எஸ்.ஏ. சந்திரன் இருக்கிறாரே ஒழிய, அவருடைய ஆரம்ப காலங்கள், அவருடைய பொருளாதாரத்தில் அவர் சவால்களை எதிர்கொண்ட காலங்களில் பிறந்தவர் தான் இந்த விஜய். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை, விஜய்க்கு தங்கை நினைக்கிறேன், மருத்துவத்துக்கு வசதி இல்லாமல் இறந்து போன சம்பவங்கள் கூட நடந்ததாக உண்டு. அதனால தான் விஜயினுடைய முகத்தில் நிரந்தரமாக ஒரு சோகம் குடிகொண்டிருப்பதை நாம் எல்லாரும் உணர முடியும். நீங்கள் அதை மிக ஆழமாக உணர்கள். நான் விஜயினுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயங்களுக்குள்ளேயோ இல்லை அவருடைய தனிப்பட்ட சோகங்களுக்குள்ளேயோ நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். அவர் இன்னும், நான் இப்போது இந்த வீடியோ பதிவிடும் 1/3/2025 என்று கூட கூறுகிறேன், அவர் அரசியலில் இன்னும் குழந்தைதான்.
அவருக்கு இன்னும் சரியான தாய் கூட, அரசியல் தாய் கூட இல்லை, அரசியல் வழிகாட்டி என்று கூட சொல்ல மாட்டேன், அரசியல் தாய் கூட அவருக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவர் இன்னும் கல்லூரி வாசலில் நுழைய முற்படுகிறார். ஒரு எல்கேஜி மாணவன் கல்லூரி வாசலில் முற்பட நுழைவது போல் தான் இருக்கிறது இவருடைய வருகை, இவருடைய பேச்சு. இத்தனை காலம் இவர் எடுத்துக்கொண்ட பிறகும் கூட தன்னிலை மறந்து தன் துதிப்பாடிகளின் வாக்குமொழிகளை மட்டுமே கேட்டு, இன்னும் சொல்லுகிறேன், இந்த தேர்தலை உங்களுடைய அரசியல் ஞானத்தை பரிசோதிக்கும் களமாக வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் சேஃபாக இருப்பீங்க. நான் மக்கள் குலைக்கிறேன், நான் மக்களோடு மக்களாக வந்து விட்டேன், சினிமாவில் நடிக்க மாட்டேன், ஐயா, எல்லா விஷயங்களும் பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் களம் உங்களை ஏற்றுக்கொண்டதா? மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு வராதீர்கள். இது பன்னெடுங்காலமாக எல்லா தலைவர்களுக்கும் ஏற்பட்ட கதி. உங்களை போன்று சினிமா துறையிலிருந்து மிக அதிக ரசிகர்கள் கூட்டங்களை கொண்ட மக்கள் எல்லாம் வந்து கடைசியில் எங்கு போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்காக அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை, உங்களுக்கும் கிடைக்காது என்று சொல்லவில்லை. ஒரே ஒருவரை தவிர, எம்ஜிஆர் அவர்களை தவிர வேறு யாருக்கும் அத்தனை பெரிய வரவேற்பு கிடைத்த அளவுக்கு களத்தில் இடம் கிடைக்கவில்லை. களத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்றால் வேறொன்று வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஊழல் அதிகமாக இருக்குது, ஒரு குடும்பத்தின் மேலே எல்லாரும் வெறுப்பு உணர்வோடு இருக்காங்க. யார்? திமுக குடும்பம். என்னால் அவர்களை பற்றி கட்டமைக்கப்படுகிற அவர்கள் மந்திரிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்தவர்கள். 30 வருடங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்று அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இங்கே வந்து தான் சம்பாதித்தார்கள் என்ற ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கியதால் மக்களுக்கு வெறுப்பு ஏற்படலாம். ஆனால் நீங்கள் எதையெல்லாம் உருவாக்குகிறீர்களோ அதை உடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் எதிரியின் கைகளில் இருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இப்படி சொன்னால் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்து இதே துணியில் சென்றால் என்னாகும்? ஒரு வருடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன், அதிகபட்சம் 2026 தேர்தல் முடிவுகள் வந்த பின்பு நீங்கள் மீண்டும் சினிமாவில் நடிக்க செல்வீர்கள். வேண்டுமானால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீர்கள். என்னை நீங்கள் அரசியல் களத்தில் ஏற்கவில்லை, நடிகராக ஏற்றுக்கொண்டீர்கள், நான் நடிகராகவே தொடர விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வாசகம் ஒரு வருடம் கழித்து நீங்கள் சொல்ல நேரலாம். அது ஒன்றும் சந்தோஷமான விஷயம் அல்ல. அதற்குள் நீங்கள் நிறைய பொருளாதார இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். தொடர்ந்து அரசியலில் பயணிப்பதற்கு வெறும் பேச்சு திறமை, கொள்கைகள், ஸ்ட்ராட்டஜி, உத்திகள் இவைகள் மட்டும் பத்தாது. உதாரணமாக, நீங்கள் உங்களை போன்று திரையுறையிலிருந்து வந்தவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அதே சமயத்தில் வைகோவின் நிலையும் எடுத்து பாருங்கள். அவரிடம் இல்லாத திறமையா? அவர் பின்னால் வந்தவர்கள் யார் என்று நீங்கள் அறிவீர்களா? திமுகவில் இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் பின்னால் போனார்கள். ஏன் அவர்களால் தொடர்ந்து வைகோவுடன் பயணிக்க முடியவில்லை? மிக எளிதான காரியம், பணம் இல்லை. தொடர்ந்து பயணிக்க வேண்டுமென்றால் பணம் வேண்டும். இவர் மீது உள்ள ஈர்ப்பு, இவர் மீது உள்ள பிரியம், இவர் மீது உள்ள அந்த தலைமை பண்பின் மீது பேச்சுரையில் கிடைத்த ஒரு உற்சாகம், இதில் வந்து விட்டார்கள். ஆனால் தொடர்ந்து அரசியல் செய்வதற்கு பணம் வேண்டும். நான் அதுக்காக இப்போ விஜய் நீங்கள் போய் எந்த ஒன்று பணம் கொண்டு வாங்க சொல்லலை. நீங்கள் பணத்திற்கு என்ன வழி வைத்தீர்கள் என்று இதுவரை பதில் இல்லை. நான் என்னுடைய சேனலில் இருந்தே, நீங்கள் முதல் மாநாட்டை நடத்தியவர் இன்னும் உங்களை விட்டு வைத்திருக்க மாட்டார், காத்திருப்பார். ஒரு கட்டத்தில் உங்களை நிர்பந்திப்பார். அது அந்த ஆனந்த் என்று உங்களுடன் இருக்கிற பொதுச் செயலாளர் என்று உங்கள் கட்சியில் பதவி கொடுக்கிற நபராகவும் இருக்கலாம். உங்களை நிர்பந்திக்கப் போகிறவர்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கலாம். அவர் நிறையா அவர் மாநாட்டிலிருந்து பணம் வாங்கி போட்டிருப்பார். ஜானு ஆரோக்கியசாமி பற்றி எனக்கு தெரியல, அவருக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா, அவர் கொண்டு வந்துருக்காருன்னு தெரியல. பிரசாந்த் கிஷோர் பணத்தை வாங்கி பையில் வச்சுட்டு உங்களுக்கு வியூகம் கொடுத்துட்டு போயிடுவார். வியூகம் ஜெயிக்கவில்லை என்றால் நான் இந்த பணத்தை வாபஸ் தருகிறேன் என்று அவர் ஒரு நாளும் உத்தரவாதம் அளித்ததில்லை. இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் ஒருபோதும் அவரால் இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள் வெற்றி பெற்றது என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். அவர் வேலை செய்தவர்களெல்லாம் அந்த சமயத்தில் வெற்றி பெற தயாராக இருந்தவர்கள். இவர் லேசாக அப்படி புஷ் பண்ணி விடுற வேலை தான். நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன். ஹார்லிக்ஸ் விற்பவருக்கும் ஒரு சத்து மாவு என்று சாதாரண ஒரு வியாபாரி தயார் செய்யும், வீட்டிலிருந்தோ குடிசை தொழிலாக தயார் செய்யும் ஒரு சத்து மாவை ஒரு பாக்கெட்டில் அடைத்து விற்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹார்லிக்ஸ் விற்பவன் அதிகம் விற்பான், அதனால் அவன் திறமையானவர் என்று அர்த்தமா? எந்த பிராண்டும் இல்லாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறவன் தான் திறமையானவன். அப்படி ஒரு திறமையாளர் உங்களுக்கு கிடைப்பாரா? இல்லை. இவரெல்லாம் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ப்ராடக்டில் சவாரி பண்ணி, நல்லா புரிஞ்சுங்க, பிரசாந்த் கிஷோர்லாம் அதில் சவாரி பண்ணி ஜெயிச்சோடனே நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு. இவர் தோற்றதுக்கு ஒரு காரணம் சொல்ல மாட்டார், யாருமே சொல்ல மாட்டாங்க, அது வேறு விஷயம். அதனால் உங்கள் பின்னாடி இருக்க ஜானு ஆரோக்கியசாமியை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஆப்பிள் பிராண்டை இந்தியாவில் ஏற்படுத்தினார் என்று கூறும்போதே எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்தது.
இவர் எப்படி ஆப்பிள் பிராண்டெல்லாம் யாரும் பிராண்டிங் பண்ண முடியல, டீச்சிங் த பீப்புள். அதனால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து அதை வச்சு தான் வந்தாருன்னா அது இல்லை, வேறு என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல. இவர் ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு லாட்ரி அதிபருடைய மருமகன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் அப்படி இருக்கிறதுல தப்பும் இல்லை. ஆனால் அவர் புத்தி எப்படி வேலை செய்யும்? அவர் எங்கேயாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரா சொல்லுங்கள்? லாட்ரிக்கு ஸ்ட்ராட்டஜி வேணுமா? எப்படி கொள்ளையடிக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஈவன் இவர் மாமனார் அவர் லாட்ரி மார்டின் எப்படி பிஸ்னஸ் பண்ணார் முறைங்க எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும், நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். அவருக்கு குரு சீனியர் யாருக்கு? மார்டினுக்கு குருவிட்டே நான் இருந்தவன். அதனால் எனக்கு தெரியும் லாட்ரியில் என்னென்ன இது நடக்குன்றது நல்லா தெரியும். ஸோ அது ஒன்றும் ஒரு பெரிய அவர் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிஸ்னஸ் பண்ணவர் இல்லை. அதை ஒரிஜினலாக நம்பி ஏதோ கொஞ்சம் மார்க் போடலாம், மேடை பேச்சு அவருக்கு வருகிறது, அவ்வளோதான். ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, ஆனால் ஃப்ளூயண்ட் வரல அவரால். தொடர்ச்சியாக எனக்கு கருத்துக்கள் வேணும், நிறைய வாசிப்பு பழக்கங்கள் இருக்கணும், புத்தக வாசிப்பு இருக்கணும். அதுதான் வெளிப்படும், நல் மனங்களை கொடுக்கும், நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தும். நீங்கள் வைத்திருப்பதெல்லாம் கைதட்டிகள், பிசிலடிப்பவர்கள். இப்படி நான் உங்களுடைய நிர்வாகிகளையும் உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களையும், யார் விஜய்ட்டு சொல்கிறேன், உங்களுடைய மேடை வாசிகளையும் அந்த கூட்டத்தினரையும் நான் குறைவாக மதிப்பிடவில்லை. ஆனால் அவர்களுக்கு உங்களை தலைவராக்கி உங்களை முதலமைச்சராக்கும் அளவிற்கு ஒரு அரசியல் தெளிவு கொண்டவர்கள் அல்ல. அதனால் மிகுந்த கவலையோடு நான் சொல்லுகிறேன், மிகுந்த அக்கறையோடு சொல்லுகிறேன், எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் அரசியல் தாய் இன்னும் நீங்கள் வரவில்லை, ஆனால் நீங்கள் பிறந்து விட்டீர்கள். தாய் இல்லாமலேயே பிறந்த குழந்தையாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் வந்தீர்கள், எப்படி நீங்கள் இதை கடந்து செல்வீர்கள் என்று தெரியவில்லை. ஒரு வருடம் கழித்து கூட இந்த பதிவை நீங்கள் பாருங்கள், இதே நிலை இருக்கும் உங்களுக்கு. இப்போது இருக்க இதில் போனீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு அடிஷ்னலாக நீங்கள் வேறொரு தலைவர்களை சேர்த்தாலொழிய இந்த நிலை உங்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. இதற்கு பிறகு வேறு யாராவது ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் உடைச்சி நீங்கள் கொண்டு வந்து அவர் எப்படிப்பட்டவன்ற வச்சு தான் அடுத்து இதுக்கு வரும். இல்லை என்றால் இதே நிலை தொடருமானால் நான் சொன்னதை அடுத்த வருடம் நீங்கள் கேளுங்கள், மீண்டும் கேளுங்கள். இது என்னுடைய கணிப்பு, இது ஒன்றும் சாபமோ இல்லை நீங்கள் அப்படி தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. கேளுங்கள். ஸோ அரசியல் குழந்தைகளை நம்பி எப்படி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள்? தொடர்ந்து சிந்திப்போம், விவாதிப்போம். உங்களுடைய கருத்துக்களை இதில் வெளியிடுங்க. அடுத்தடுத்து என்னுடைய வீடியோ கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.